வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.3ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல் 2 அளவுகளில் பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு கன செவ்வகத்தின் 3 பரிணாமங்கள். ஸோ 3 பரிணாமங்கள் அப்படின்னா 3D அப்படின்னு சொல்லுவோம். 3 பரிணாமங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 3D வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கன செவ்வகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு செவ்வகம். ஸோ இதுக்கு மேலே ஒரு செவ்வகம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீளம், அகலம், உயரம். ஸோ அப்போ என்னென்ன இருக்கும் போடுறோம் பாருங்கள். இது நீளம், இது அகலம், இது உயரம். அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கன செவ்வகமாக இருக்கட்டும் அல்லது கன சதுரமாக இருக்கட்டும், அதில் என்னென்ன இருக்கும்? நீளம், அகலம், உயரம், இந்த மூன்றும் இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, இரண்டுக்கும் மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ விளிம்புகள் அப்படின்னா இதுதான். ஸோ இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2-3 புள்ளி சந்திக்கக்கூடிய இடம் இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா உச்சி. இது வந்து என்ன சொல்லுவோம்? உச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இரண்டுக்கும் மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் புள்ளி உச்சி ஆகும். அடுத்து ஒரு கன சதுரத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எத்தனை முகம் இருக்குது அப்படின்னா 6 முகம் இருக்கும். கன சதுரம் அப்படின்னா நம்ம இந்த க்யூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். நம்ம கூட கலர் மேட்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு கனசதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது. இப்போ பாருங்கள் எத்தனை பக்கம் இருக்குது பாருங்களேன். கீழே ஒரு பக்கம், மேலே ஒரு பக்கம், இந்த சைடில் ஒரு பக்கம், இந்த சைடில் ஒரு பக்கம், அடுத்து என்னது? ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஸோ இது 5th பக்கம், இதுக்கு பின்னாடி ஒன்று 6th. அப்போ எத்தனை முகங்கள் இருக்கும்? ஒரு கனசதுரத்துக்கு 6 முகங்கள் இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கலராக இருக்கும் ஒரு க்யூப், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி, அதுதான் க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம க்யூப்னு தான் அதை சொல்லுவோம். அந்த அதுதான் வந்து கனசதுர வடிவம்னு சொல்கிறோம். அதுக்கு எத்தனை முகங்கள் இருக்குதுன்னு பாருங்களேன். மேலே, கீழே, முன்னாடி, பின்னாடி, சைடு 2, மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். அதுதான் கனசதுரம். அடுத்து 4வது கேள்வி, ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் வந்து என்னது? உருளை. இந்த உருளையை வந்து குறுக்கில் நம்ம வெட்டுறோம். என்ன பண்ணுறோம்? குறுக்கில் வெட்டுறோம் அப்படின்னா எப்படி வந்துடும் அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ இதுதான் என்னது? வெட்டணும் அப்படின்னா இங்கே என்ன வடிவம் உருவாகுது? நமக்கு வட்டம் உருவாகுது. ஸோ என்ன வடிவம் உருவாகுது? வட்டம் உருவாகுது. ஒரு திண்ம உருளையை நம்ம குறுக்கில் வெட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுது? வட்டம் உருவாகுது. ஸோ நம்ம சிலிண்டர்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. நம்ம வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அடிப்பாகம் எப்படிப்பா இருக்கும்? வட்டமாக இருக்கும். அதுதான் கேட்குறாங்க. ஒரு திண்ம உருளையோட அடிப்பாகம் அந்த நம்ம வந்து குறுக்கில் வெட்டிட்டோம் அப்படின்னா ஒரு வெட்டிடுறோம், அந்த சிலிண்டரை வெட்டிடுறோம். அப்போ என்ன வடிவத்தில் இருக்கும்? வெட்டிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வட்ட வடிவத்தில் இருக்கும். அது என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவம். அடுத்த 5வது கேள்வி, ஒரு 3D வடிவத்தின் வளையானது 6 சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் ஒரு முப்பரிமாண வடிவம் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 சதுரங்களை கொண்டு ஒரு 3D வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுங்களா. ஸோ 6 சதுரங்களை கொண்டு ஒரு முப்பரிமாண வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது கனசதுரம்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? கனசதுரம். அதுவே 6 செவ்வகத்தை கொண்டு உருவாச்சு அப்படின்னா கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். 6 செவ்வகத்தை கொண்டு உருவாச்சு அப்படின்னா ஒரு முப்பரிமாண கன செவ்வகம் சொல்லுவோம். 6 சதுர வடிவ தளங்களை கொண்டு ஒரு முப்பரிமாண 3D அப்படின்னா முப்பரிமாண வடிவம் உருவாச்சு அப்படின்னா அது கன சதுரம். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.